பேக் டு மை சேனல். நான் உங்கள் மாஸ்மேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்னா கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம போகிறது எங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நாங்கள் சேடாப்பு வந்து டூர் போகிறோம். டூர் வந்து பெருசாக பிளான் போட்டோம். பட் ஆனால் வந்து யாரும் வராத காரணத்தினால இருக்கதே இருக்குது எங்கள் வண்டி. அந்த வண்டியில் தான் இப்போ கிளம்ப போகிறோம் நாங்கள். இந்த வண்டி இது உங்கள் வண்டி இல்லையா? அதனால் வந்து போப்போ வந்து மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கான ஃபுல் காமெடியாக இருக்கும். இவன் தான் பெரிய காமெடியான. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு இடம் நீங்கள் ஃபுல் ஃபன் பண்ண போகிறாங்க. வச்சு நீங்கள் செய்ய போகிறேன். 100 பேர் போகிற மாதிரி ஃபோன் பண்ணாங்க, பற்றி கடுப்பு ஏற்றுறாங்க. சரி, ஓகே. மற்றதெல்லாம் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். சார் சாவியே கொடுறா. இன்னும் சாவி துணுக்கு இவ்வளோ போய் ரப்பரை வச்சு என்னடா பண்ண போகிற? டேய் மணி, டக்குன்னு எங்கள் வீட்டை திறந்து எங்கள் அம்மா ரூம் இருக்குல்ல, அங்கே ஒரு சார்ஜர் பாக்ஸ் மாதிரி தொங்கும். அது 2 பேட்டரி இருக்கும். அந்த 2 பேட்டரி மட்டும் ஆஃப் பண்ணிட்டு 2 பேட்டரி மட்டும் எடுத்துட்டு வா. நல்ல வேலை, மண்டேல கொண்டே மறந்துட்டேன். சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன் பேட்டரியை. இதில் 50% தான் இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து இது நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் ஆனால் அந்த லாங் ட்ரைவ் வந்து இது வாங்கடா இந்த வண்டி குனிஞ்சு ஓட்டிகிட்டே இருக்கணும். தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம படுத்துக்கிட்டே ஓட்டுவோம்ல. இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த பேகு இதை தூக்கி நடுவில் வச்சுக்கோ, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எத்தனை பேர் பிளான் போட்டோம், 2 வாரமாக அந்த பிளானை போட்டோம். கடைசியில் இந்த மழை வந்து கெடுத்துச்சு. மழை வந்து கெடுத்தாலும் வேறு ஒன்று இருக்குது. கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ்னால வந்து இப்போ வர முடியலை. பட்டு நாங்கள் வந்து போகிறதுன்னு முடிவாயிருச்சு. ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறவனை கூட பிடிச்சாந்து கூட்டியாந்து உட்கார வச்சாச்சு அவனை. அதனால் வந்து அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஸ்விம்மிங் பூல் நாங்கள் வந்து 2 பிளான் போட்டிருந்தோம். ஒன்று வந்து இது மாதிரி பிக்னிக் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு, இன்னொன்று வந்து ஸ்விம்மிங் பூல் போகலான்னு. எஸ். ஓ நோ, இட்ஸ் திஸ் இஸ் பிக் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட். अंदर नहीं जाता. மேலே வா. இந்த ஏரியா தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஏரியா. ஏன்னா மழை பெஞ்சிருக்குல்ல, ஒரு அடி இப்படி தான் வந்தேன் என்எஸில். அந்த டர்னிங்கில் என்ன இப்படி திருப்பினேன்னா பின்னாடி டயர் வந்து அந்த பாசம் பிடிச்சதில் பட்டு சரட்டுன்னு விழுந்தேன். என்ன பண்ணுறது, வண்டினா விழுக்கத்தான் செய்ய முடியும். அதுக்காண்டி பொத்தி அடிப்படாமல் வச்சுருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு திஷ்டி ஆயிரும். அதனால் வந்து நினச்சேன், சரி ஓகே விழுந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு நினச்சி திஷ்டி ஆகுன்ட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறமும் 2-3 ஆக்சிடென்ட் இருந்து ஆச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்மளோட இதில் இல்லை. அந்த ஓட்டை போனால் நம்ம நல்லது. போயிட்டு ஒரு 100 ரூபா எண்ணெயை போட்டு, பொண்ணா பையனான்னு தெரியலையே, ஏதோ ஒன்று அடிச்சு விடு. ஆ சரி, ஓகே. இப்போமா தந்தூரில் தந்தூர் நல்லா இருக்கும். ஆ ராங் ரூட்டில் போகும்போது இண்டிகேட்டர் போடுறது நல்லது. ஐயா, நம்ம அப்படியே திரும்பி இருக்கலாமோ? ஸோ சேட். ஒரு கார் எரிஞ்சு போய் கிடந்துச்சு, அது எதுக்கான்னு தெரில. முரட்டு கோடு. டேய், அந்த பொண்ணு பாத்தியா? எது? ஆ
தூக்கிடுவோமா? செம்ம மரம் இது. ஒரு கேமரா நல்லா டிஎஸ்ஆர் இருந்துச்சு, நல்ல ஒரு ஷூட் பண்ணிருக்கலாம். அப்படியே பொறுமையாக போயிட்டு அல்லையா அப்படியே ரசிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் இங்கே மழை பெஞ்சிருக்கு. எங்கேயும் மழை பெய்யதோ இல்லை, ஆனால் இங்கே இது சீக்கிரம் இங்கே தான் மழை பெய்யும். ஏன்னா இங்கே தானே மரம் அதிகமாக இருக்குது, அதனால் சீக்கிரம் வந்து இங்கே தான் மழை பெய்யும். ரைடர் ரைடர் क्या बोलते ரைடர் ரைடர். ஏன்னா அது எப்படின்னா சும்மா அப்படி பார்த்துட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிடாதீங்க. இதில் என்ன அப்படின்னா நம்ம vlog-ஐ வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணிட்டு மத்தலப் நம்ம எப்படின்னா நம்ம ஒரு வீடியோ vlog அப்படி பார்ப்போம்னா அப்படியே சும்மா அப்படி ஓடிட்டே இருக்கும். அப்படியே கீழேருந்து வேறு ஏதாவது பார்த்துட்டு அப்படி பார்க்காதீங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு நல்லா பார்த்துட்டு நீங்கள் அசியூம் பண்ணுங்கள் நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அண்டமானோட வியூ ஃபுல் உங்களுக்கு அப்படி தெரியும். நான் போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வர கூட இங்கே தேவையில்லை. முதல்ல ஒரு நாள் வர முடியாது, இங்கே நம்ம ரொம்ப தூரத்தில் இருப்போம். இந்த வெக்கேஷன் அந்த வெக்கேஷன் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும், நீங்கள் தான் வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது மாதிரி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இது மாதிரி பாருங்கள். ஒரு தனி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு வாட்டி இதுக்குள்ளே தான் இருக்குங்க, இதுக்குள்ளே வண்டியை விட்டுட்டு இங்கே கீழே விழுந்து ஒரு டாஸ்க் ஆயிடுச்சு. அசிங்கமாக போச்சு குமார். போடாமல் இருந்தேன், இப்போ ரோடு போட்டு நல்லா பல்லன்னு இருக்கு. டாகி உன்னால தான் நிறைய சாவு விழுது. ஆமாங்க, அன்னைக்கு கூட ஒரு வாட்டி இது மாதிரி தான் கரெக்டாக போயிட்டுருக்கோம். நான் எங்கேருந்து வந்துச்சு, நான் ஸ்லோ பண்ணேன். அண்ணன் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தனால டக்குன்னு அதாகி விழுந்துட்டேன். வியூ எப்படி இருக்குது, சூப்பரா. அடேங்கப்பா, வண்டி எடுத்து போக முடியுமா? பாப்போம். நானும் தான் முன்னாடி வந்துட்டேன். இதுக்கு கீழே ஒரு பீச் இருக்குடா. இங்கேயும் பாதி நடந்து போகிறாங்களா? அண்டி பார்க்குது உங்களோட வேலையே இல்லையாடா அப்படின்னு. நாங்களே அவ்வளோ பெரிய வண்டி எடுத்தாங்க நிப்பாட்டி வச்சுட்டு வரோம், நீங்கள் வர மாட்டீங்களா அப்படின்னு. நாங்கள் வரமாட்டோமே, ஏன்னா சகதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி இங்கேருந்து இறங்க நீ இந்த பேகு கிணறு நம்ம ஆஃப் ரோட் பண்ணியிருக்கோம். ஏய் டேய் இதெல்லாம் எடுங்களா வீடியோ?
சாப்பாடு முக்கியம், சாப்பாடு முக்கியம். சாப்பாடு எடுங்களா. எனர்ஜி ஏற்றிக்கிறேன். ஆண்டா आप चले जाइए, आप चले जाइए. मणि नी राइडरा ஓடு ஓடு ஓடு. நம்ம V4 நம்ம என்எஸ் ஆக்டிவா டிங்கல் வாய் வேறு அதுதான் டிங்கல் வாய். மழை டைத்தில் போகிற பெஸ்ட்டு தெரியுமா? பெஸ்ட்டில் ரிஸ்க் வந்துட்டாண்டா. என்ன மணி ஸ்கூட்டியில் ஆஃப் ரோடா? நம்ம பசங்க வந்துட்டாங்க. தென் இப்போ வந்து ஏன் ரைட்டர் உட்காரா ஒரு மலை மாலை எடுத்து கேண்டி கிழிஞ்சிடும். அப்போ இருக்கும். பட் ஆனால் வந்து திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு அட்வென்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா என்ன வாழ்ந்தா சத்தம் என்ன பண்ண போகிறோம், சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம்? இது மாதிரி 4-5 மெமரிஸை கலெக்ட் பண்ணோமா. ஆக்சுவலி வந்து இந்த ரோடு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த நிறைய பேர் ஆஃப் ரைடிங் பண்ணுற கேப்பில் வந்து அதுக்கு நீ தான் கவுன்சிலராக வரணும். That side. அடிக்காதனால தான் பிரச்சனை, அடித்தா பிரச்சனை இல்லை. மறந்துட்டேன் கைஸ். போன வாட்டி விலாகில் இதே மாதிரி தான் மறந்துட்டு போனேன். மண்டே தப்பிச்சுங்க. இப்போ நம்ம அமேசான் கார்ட்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். அமேசான் கார்டில் தான் போயிட்டுருக்கோம். சும்மா காமிக்கணும்ல. டாஸ்க் ஆயிரும், என்ன பண்ணுறது? வா எப்படி இறங்கு, இதுக்கு மேலே உட்காராத. பின்னாடியில் ஹெல்மெட் கீழே வச்சா தானே அஸ்டியா? தள்ளு இல்லாட்டி தள்ளு. இல்லை இல்லை இன்னும் இல்லை இன்னும் இல்லை. எழுதியா இல்லையா? அவங்க அப்புறம் வந்தாங்க. உட்காரா டே, நீ உட்காந்தே டயர் கீழே இறங்கண்டா. சரி உட்கார, இவ்வளோ நடந்துட வரமாட்டே.
சிரிக்க நம்ம ஸ்லோவாக தான் போனேன். ஸ்பீடாக போயிட்டு லைட்டாக வாரி விட்டுருச்சுன்னா தம்சமாயிரும். அதில் வந்தவொடனே இப்படி வரலாம். ஏய் பாட்டில்லாம் வேணாம். இப்போ தான் ட்ரோன் இருக்கணும், வேறு லெவலில் இருக்கும் ட்ரோன்லாம் இருந்தால். யாருமே இல்லை. அதான் நம்மளுக்கு வேணும். இதிலே 40 ஸ்பீடில் போகிறோம் நம்ம. ஓ நோ. ஏ ரத 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 ர மணி என்ன மணி? இல்லடா ஸ்டாண்டு போறதுக்கு தான். சும்மா பேசியிருக்கோம் அதுக்குள்ள இது. ஆமா கபடி அந்த இடத்த நான் பிடிச்சி வச்சிருந்தேன்டா. எனக்கு முன்னாடி நீ பிடிச்சிட்டான்டா. டேய் டேய் ரவுண்டாக உட்காருவோண்டா. பருப்பு ரமேஷ் அது லேஸ் இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. நான் ஏன் ஃபோன் எடுத்தேன் சம்மந்தமே இல்லாமல்? எப்படி வீடியோ எடுத்து சரி சரி. கை கழுவும். கிளாஸையும் கோக்கறதா? பிரியாணி கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் சல்லே வேறு என்ன பண்ணுறது, எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. அவ்வளோ ஒர்த்து இல்லை. நெக் பீஸ் மட்டும் இருந்தால் என்னதுக்கு? இதுக்கு ராம்நிவாஸில் பிரியாணி. ராம்நிவாஸா? ராம்நிவாஸ். கிளாஸையும் கோக்கறதா? பிரியாணி கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் சல்லே வேறு என்ன பண்ணுறது, எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. அவ்வளோ ஒர்த்து இல்லை. நெக் பீஸ் மட்டும் இருந்தால் என்னதுக்கு? இதுக்கு ராம்நிவாஸில் பிரியாணி. ராம்நிவாஸா? ராம்நிவாஸ். அந்த இடத்த நான் பிடிச்சி வச்சிருந்தேன்டா. எனக்கு முன்னாடி நீ பிடிச்சிட்டான்டா. டேய் டேய் ரவுண்டாக உட்காருவோண்டா. பருப்பு ரமேஷ் அது லேஸ் இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. நான் ஏன் ஃபோன் எடுத்தேன் சம்மந்தமே இல்லாமல்? எப்படி வீடியோ எடுத்து சரி சரி. கை கழுவும்.